இன்று 13ஆம் தேதி 12ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு சனிக்கிழமை. வணக்கம் நண்பர்களே. இலங்கை அரசியலில் இன்று தவிர்க்க முடியாத ஒரு பெயராக மாறியிருப்பவர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. ஒரு சாதாரண மருத்துவராக தன் பணியைத் தொடங்கி இன்று ஆயிரக்கணக்கான மக்களின் ஆதரவோடு நாடாளுமன்ற உறுப்பினராக அமர்ந்திருக்கும் இவரது பின்னணி என்ன பார்ப்போமே. ஆனால் அவர் யாழ்ப்பாணத்தின் ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்த ஒரு சிறுவன் எப்படி ஒட்டுமொத்த தேசத்தின் கவனத்தையும் ஈர்த்தார். சரியா? டாக்டர் அர்ச்சனாவின் சிறு வயது முதல் இன்றைய அரசியல் பயணம் வரையிலான ஒரு வாழ்க்கை வரலாற்றை இந்த காணொளியில் நாங்கள் பார்ப்போம். ரைட்டா? அவற்ற பிறப்பை பற்றி பார்ப்போமே. ஆனால் சரியா, டாக்டர் அர்ச்சனா ஜூன் மாதம் 28ஆம் திகதி 1986ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் தென்மராட்சி பகுதியில் உள்ள சாவகச்சேரியில் பிறந்தார். சரியா? இவரது அப்பா அதாவது ராமநாதன் ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி, அதாவது ஒரு போலீஸ் ஆஃபீஸர். குறிப்பாக யுத்த காலத்தில் கொடிகாமம் போலீஸ் நிலையத்தில் அவர் பணியாற்றியவர். ஒரு போலீஸ் அதிகாரியின் மகனாக வளர்ந்ததால் சிறு வயதிலிருந்தே அநீதிகளை கண்டு தட்டி கேட்கும் தைரியமும் கண்டிப்பும் அர்ச்சனாவுக்கு இயல்பாகவே அமைந்தது. அதேன்னு சொன்னால் மக்களே, சிறு வயதிலிருந்து அவர் அந்த அநீதிகளை தட்டி கேட்குற தன்மை அவருடைய அப்பா ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்ததால் தான் அந்த குணம் வந்திருக்கு அவருக்கு. சரியா? கல்வியில் மிகவும் சுட்டியாக இருந்த அர்ச்சுனா தனது ஆரம்ப கல்வியை பெரியவிளான் ரோமன் கத்தோலிக்க பாடசாலையில் கற்றார். அதாவது தரம் 1-2 சங்கானை சைவ பிரகாச வித்தியாசாலையில் படித்தவர். சரியா? பிறகு ஆண்டு 5 வரை தெல்லிப்பளை மகாஜனா கொலிச்சில் படித்தவர். அதாவது ஆண்டு 1 5 வரை, இல்லை 2 5 வரை. சரியா? 1-2 சங்கானை சைவப்பிரகாச வித்தியாசாலை. அடுத்த 2 5 வரை தெல்லிப்பளை மகாஜனா கொலிச்சில் படித்தவர். அங்கிருந்து அவர் கொலசி பாஸ் பண்ணி ஜாழ் இந்து கல்லூரிக்கு வந்தவர். சரியா? அங்கு 6 11 வரை தனது கல்வி பயணத்தை தொடர்ந்தார். பாருங்க, அப்போவே அவற்றை இன்டெலிஜெண்ட்டை. சரியா? கொலசி பாஸ் பண்ணுறன்றது அப்போவே தெரிஞ்சிட்டுது. அவர் ஒரு இன்டெலிஜெண்ட்டான தன்மையை எடுத்துக்காட்டுது. அந்த நேரத்தில் அரிது கொலசி பாஸ் பண்ணுறது. இப்போ 1000 டியூஷனுகள் இதுகள் பர்சனல் கிளாஸுகள் போய் படிக்கிறது. ஆனால் அவர் அப்போவே தன் கல்வி புலம் அந்த காலத்தில் கொலசி பாஸ் பண்ணுறன்றது ஒரு சாதாரணம். அவற்றை அறிவை எடுத்துக்காட்டுது. சரியா? எடுத்துக்காட்டுகின்றது உதாரணமாக. சரியா? மருத்துவத்துறை, அதாவது அவர் அப்போவே சரியா அங்கிருந்து அவர் பேராதனை பல்கலைக்கழகத்துக்கு தெரிவானவர். சரியா? அதாவது மருத்துவத்துறை மீது கொண்ட ஆர்வத்தால் முதலில் பேராதனை பல்கலைக்கழகத்தில் பல் மருத்துவத்துறையில் டென்டல் சர்ஜரியில் இணைந்தார். ஆனால் அவரது இலக்கு பெரியது. அவர் தன் முயற்சியால் அவர் இலக்கை நோக்கி
சென்றதால் பின்னர் கொழும்பு பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தில் இணைந்து தனது MBBS பட்டத்தை பெற்றார். பார்த்தீங்களா? இது தவிர இங்கிலாந்தின் கார்டிப் பல்கலைக்கழகத்தில் திட்ட மேலாண்மையில் அதாவது MSc ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் முதுகலை பட்டமும் பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. பார்த்தீங்களா? அவற்றை கல்வியை மருத்துவ பணியில் மருத்துவராக வெளியேறிய அர்ச்சனா கொழும்பு தெற்கு போதனா மருத்துவமனை மற்றும் பேராதனை போதனா மருத்துவமனை ஆகியவற்றில் குழந்தை நலப் பிரிவில் பணியாற்றினார். ஆனால் ஜூன் 2024 சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையின் பதில் மருத்துவ அத்தியட்சராக அதாவது MS அவர் பொறுப்பேற்ற போதுதான் அவரது வாழ்க்கை தலைகீழாக மாறியது. சரியா? அவர் பாருங்கோ, அவற்ற முயற்சியை எப்படி அவர் சாதாரண டென்டலாக இருக்க அவற்றை இலக்கு மெடிசின் ஆகணுமென்று அவரது தந்தை ஆசைப்பட்டதால் அவரது தந்தை சொன்னவர், தான் சாகேக்க உன்னை டாக்டரை பார்த்து தான் என்ற உயிர் போகணும் என்று சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக அவர் அப்பா மீது கொண்ட அன்பால் சாதிச்சு காட்டியவர். என்ன? முதலாவது அவரது அப்பாயின்மெண்ட் கழுபொல ஹாஸ்பிட்டல், 2வது அப்பாயின்மெண்ட் சாவகச்சேரி ஹாஸ்பிட்டல், 3வது அப்பாயின்மெண்ட் பேராதனை ஹாஸ்பிட்டலில் இருந்து பின் அட்மினிட் எக்ஸாம் பாஸ் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட்டை சாவகச்சேரி ஹாஸ்பிட்டலில் பெற்றவர். அதாவது அவருடைய அப்பா சொல்லுவார், MBBS யாரிடமும் அவற்ற உறவுகளில் இல்லை, படித்த ஆக்கள் இல்லை. எனவே தான் டாக்டராக வேண்டும் என்ற இலட்சியத்தில் அவர் தனது பயணத்தை தொடர்ந்தவர். சரியா? அங்கு அடுத்தது அவற்றை வாழ்க்கையை புரட்டி போட்ட சம்பவம் என்று பார்ப்போமே. ஆனால் அங்கு நிலவிய ஊழல்கள், மருந்துகள் தட்டுப்பாடு மற்றும் நிர்வாக சீர்கேடுகளை சமூக வலைத்தளங்கள் மூலம் மக்களுக்கு முன்கொண்டு வந்தார். நேரலையில் அதாவது முகப்புத்தகத்தின் வழியாக அவர் செய்த அதிரடி மாற்றங்கள் யாழ் மக்களிடையே அவருக்கு பெரும் ஆதரவை தேடித்தந்ததென்றுதான் நாங்கள் சொல்ல வேணும். அதிகார வர்க்கத்துக்கு எதிராக அவர் நின்ற விதம் அவரை ஒரு பெரிய சாதனையாளராக, ஒரு பெரிய ஹீரோவாக மாற்றியதென்றுதான் நாங்கள் சொல்லணும். சரியா? அவர் பாருங்க, சின்னலேருந்து அவர் அந்த காலத்தில் ஒரு டாக்டராக கரைச்சல் பட்டு படித்து அறிவால் தான் முன்னுக்கே வந்தவர். சரியா? அவற்றை அதுதான் அவர் படிக்கிற காலத்தில் அந்த யாழ் இந்து கல்லூரியில் படிக்க பாஸ்கெட் பாலில் திறமையான வீரனாக இருந்தவர், கெட்டிக்காரனா. அவர் போட்டிகளுக்கு போக கூட சிரித்த முகத்தோடு தான் போட்டிக்கு போவார், திரும்பி வரும்போதும் சிரித்த முகத்தோடான் வருவார். என்ன, அவர் போன மச்சுக்கள் வெற்றியோட தோத்ததாக சரித்திரமே இல்லை. பூவாக இருந்த டாக்டரை இன்று புயலாக மாற்றியது. சரியா? மாற்றியது அவரது அரசியல் பணி. சரியா? அவரின் பெயர் அவருக்கு என்னென்று பெயர் வந்தது என்று பார்ப்போமே. ஆனால் அவற்ற குடும்பத்தில் 5 சகோதரர்கள். சரியா? இறுதி பிள்ளையாகத்தான் டாக்டர் இருந்தவர். அதாவது பஞ்ச பாண்டவர்களில் ஒருவராக இருந்ததால் அர்ச்சுனா என பெயர் வைத்தார் அவருடைய தகப்பன். சரியா? அவருடைய சகோதரர்களாக, அதாவது பஞ்ச பாண்டவர்களாக ராஜராமன், ரகுராமன், கண்ணா, ராமகிருஷ்ணா, அர்ச்சுனா உண்டு. சரியா? அப்பா 2009 தான் சாகும்போது
பெருமையாக சாக வேணும் என்று சொல்லுவார். இப்போதான் மருத்துவர் எம்பி பட்டங்கள் காணும் பாக்கியம் தன் தந்தைக்கு கிடைக்கவில்லை. கிடைத்திருந்தால் மிகவும் சந்தோஷப்பட்டிருப்பார். உண்மைக்கும் அதுதானே மக்கள். அப்பா என்றால் எல்லாருக்கும் உயிர்தானே. சரியா? அவர் நெடுகளும் தான் கதைக்கும் போது அப்பா அப்பான்னு தான் சொல்லுவார். ஒரு சின்ன குறும்பு டாக்டரிடம் இருக்கு. சின்ன வளரேக்க குடும்பத்தில், அதாவது எல்லாரும் அவருடைய அண்ணன்மார் அவரை அடித்த போது அழாமல் இருப்பாராம். அப்போ உடனே பேசாமல் இருப்பாராம். பிறகு அப்பா வருவதை கண்டவுடன், அதாவது கேட் திறந்ததை கண்டதும் உடனே அழுவாராம். கண்டவுடன் அழத் தொடங்குவாராம். அப்போவே அவருடைய பொறுமை பாருங்க இருந்துட்டு திருப்பனை கண்டவுடன் அழுவார். டாக்டர் ஒரு வெளிப்படையானவர். மனதிலே குழந்தையாக இருந்த டாக்டரை இன்று அரசியல் முதிர்ச்சியடைய வைத்து விட்டது. இப்போ 39 வயதில் டாக்டர் 70 வயதுக்குரிய அனுபவங்களை பெற்றுவிட்டார். சாத்வீகமாக வைத்திய தொழிலிலே வேலை பார்த்த டாக்டருக்கு இன்று கிடைத்த வேலை தீயாய் மாற்றிவிட்டது. இன்றும் டாக்டர் சிரித்த முகத்துடன் துவளாது தன் அரசியல் பயணத்தை தொடர்ந்தபடியே இருக்கின்றார். ரைட்டா? எதிர்காலத்தில் பிள்ளை இப்போ அவர் டாக்டர் ஒரு மோட்டிவேஷனாக தான் எல்லாருக்கும் இருக்கிறார். அவரை முன்மாதிரியாக பலர் தங்களோட வாழ்க்கையில் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது எதுக்கும் துவளாத துணிஞ்ச தன்மையை தான் டாக்டர் என்று வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். சின்ன பிள்ளைகளுக்கு இளைஞர்களுக்கு அவர் ஒரு முன்மாதிரியாக தன் பயணத்தை வெளிக்காட்டி கொண்டு இருக்கிறார். சரியா? அப்படிப்பட்ட டாக்டரை நாங்கள் அவருக்கு தோள் கொடுத்து உதவணும். சரியா? என்னாவது அவருக்கு நாங்கள் ஒன்றுபட்டு டாக்டரை முன்னேற்ற வேலையில் இருக்கணும். அரசியல் பலமை அவருக்கு நாங்கள் இந்த நேரம் ஆதரவை வழங்கி கொண்டிருக்கணும். அவற்றை பின்புலம் கல்வி இப்போ புலங்களை பார்த்தீங்களா தெரியும். இப்படியான ஒரு அறிவுள்ள டாக்டரை நாங்கள் நாளைக்கு அரசியலில் தொடர்ந்து பயணிக்க வைக்கணும். அப்போ தான் எங்களோட நாடு அபிவிருத்தி பாதையில் போகும். இவ்வளவு அறிவுள்ள ஒருத்தரை நாங்கள் இழக்கக்கூடாது. தமிழனுக்காக பாராளுமன்றத்தில் ஆவேசமாக பேசும் டாக்டர் எங்களுக்கு தேவை. அவரால் தான் தமிழ் மக்களின் விடிவு. அவர் தமிழ் தேசியத்தை உயிர் மூச்சாக கொள்கிறார். சரியா? அதை விட்ட உயிர் மூச்சு தேசியம் அபிவிருத்திக்காக அவர் போராடணும். அடிக்கடி சொல்வார், அபிவிருத்தியை வேண்டுவதற்கு தான் போராட வேண்டும் என்றும் தேசியம் எங்களின் உயிர் மூச்சு என்றும் அடிக்கடி சொல்வார். இப்படிப்பட்ட டாக்டரை நாங்கள் முதலமைச்சர் ஆக்க வேண்டும். அதற்கு நாங்கள் அவருக்கு குரல் கொடுக்க வேண்டும். எல்லா மக்களும் ஒன்றிணைந்து பக்கபலமாக இருக்க வேண்டும். சரியா? முதலமைச்சர் ஆக்கியே தீர வேண்டும் என்ற வெறியோடு மக்களாகிய நாங்கள் உதவிக்கரம் நீட்டுவோம் டாக்டரிடம். சரியா? நாங்கள் தோள் கொடுக்க வேண்டும், பக்கபலமாக இருக்க வேண்டும். இத்துடன் எனது காணொளியை முடித்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.